கிருஷ்ணகிரி இந்த ஊரில் நடந்த ஒரு கொடுமையை பாருங்கள், ஒரு சண்டாளத்தனத்தை பாருங்கள். நினச்சி பார்க்குற போது நெஞ்சமெல்லாம் என்னமோ செய்யுது. ஏன்டா அந்த நாட்டில் இருக்கிறோம்னு கூட தோணுது. ஒரு தோட்டத்து வீடு, அதாவது ஒரு தோட்டம் மாதிரி அமைக்கப்பட்ட இடத்துல உள்ள ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் தம்பதி வாழ்கிறாங்க. வயசானவங்க, உதவி கூட ஆள் இல்லை. 70 வயது அவருக்கு. அந்த அம்மாவுக்கு அவரோட கொஞ்சம் வயசு குறை, 60+ வைங்க. 10 வயசை குறைத்தாலும் 60 வயசு. பேப்பரில் செய்தியை படிங்க. 70 வயது கணவன், 60 வயது மனைவி, அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தனியாக. ஒரு தோட்டம் மாதிரி அமைக்கப்பட்ட தோட்டம், பெரிய தோட்டம், ஏக்கர் தோட்டம் இல்லை, சும்மா சின்ன ஒரு லேண்டுக்குள்ளே சின்ன வீடு. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இரவு ஒருத்தன் உள்ளே புகுந்து அந்த 70 வயது பெரியவரை கொலை செய்துவிட்டு, 70 வயது மனிதரை கொலை செய்துவிட்டு 60 கடந்த அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கிறான். இதை பேசுறதுக்கு என் நாக்கே கூசுது. இந்த செய்தியை சொல்வதற்கு இதையெல்லாம் ஏன் சார் பேசுகிறீங்க என்று என் மீது வருத்தப்படுவாங்களோ என்று தோன்றுகிறது. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. மனம் வருத்தப்படுது. என்ன சார் காம வேட்கை, அது இன்னும் யாருன்னு தெரியலையா அவன் என்ன இல்லை மனிதனை எது ஏன் இந்த அளவுக்கு காமம் ஆட்டி படைக்கிறது இந்தியாவில் மட்டும்? இது சம்பவம் வெளிநாட்டு நடக்கலையே, வேறு எங்கேயுமே இல்லையே, இங்கே மட்டும் ஏன் இப்படி இருக்குது? 60 வயது அம்மா, 60 வயசாயிட்டுனா சீனியர் சிட்டிசன், குறிப்பிட்ட வயசு தாண்டியாச்சுன்னா ரேஷன் பொருளே வீட்டுக்கு வருது. இந்த வயதான காலத்தில் என்ன செய்ய முடியும்? வயதான காலத்தில் உடல் உறவே வைத்துக்கொள்ள முடியாது. கணவன் கூட அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது அவங்களுக்கு தேவையும் இல்லாத ஒன்று. அவங்களையும் ஒரு பொம்பளையாக தானே பார்க்குறேன், பெண்ணாக தானே பார்க்குறேன், ஒரு போக பொருளாக தானே பார்க்குறேன். ஒரு 60 வயது, அந்த கால 60 வயசு தாண்டியாச்சுன்னா அம்மான்னு கையெடுத்து வணங்குவாங்க எல்லாரும். அவங்கள அம்மான்னு கூப்பிடுவாங்க, எல்லாரும் அம்மான்னு சொல்லுவாங்க. 70 வயது மனிதரை கொலை செய்துவிட்டு அவர் மனைவியாகிய பெண்ணை அருகில் படுத்திருந்த ஒரு 60 வயது பாட்டியை கற்பழித்திருக்கிற மிருகம் என்று சொன்னால், இதை போல மிருகங்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எங்கேயுமே கேள்விப்பட முடியல. இவனெல்லாம் கிடைச்சா என்ன பண்ண போகிறாங்க? இவனை பிடிப்பாங்க. இவனை பிடித்து மாபெரும் குற்றம், கற்பழிப்பு குற்றத்திலையும் அதோட மிகப்பெரிய குற்றம், ஒரு உடல் வலு இல்லாத வயதான ஒரு பெண்மணியை இப்படி செய்தவனுக்கு, அவள் கணவனை கொலை செய்தவனுக்கு தண்டனை என்ன கொடுத்துவாங்க நினைக்கிறீங்க? இவனுக்கு கொடுக்குற தண்டனையை வச்சு தாங்க நாடு திருந்தணும், மற்றவங்க பயப்படணும். என்றைக்கு தண்டனைகள் மிக கடுமையாக மாற்றப்படுகிறதோ, இதை செய்தால் தொலைந்தோம் என்று